ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஹாமில்டோனியன் சர்க்கியூட் ப்ராப்ளம். ஒரு ஹாமில்டோனியன் சர்க்கியூட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு கிராஃப் வரையணும் அப்படின்னா அது க்ளோஸ்டு லூப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த இடத்துலையும் ஓப்பன் லூப் எந்த இடத்துலையுமே இருக்காது, ஃபுல்லாக க்ளோஸ்டு லூப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஈச் வெர்டெக்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஒரு டைம், இப்போ நம்ம வந்து இதுதான் கொஷின் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் இருக்க எல்லாமே வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ ஈச் வெர்டெக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாத் வந்து நம்ம ஏல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எண்டிங்கும் ஏல தான் முடியணும். ஸோ இதுதான் வந்து இதோட டெஃபினேஷன். இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ரோவன் ஹாமில்டன் தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இதில் வந்து நம்ம இதோட பாசிபிள் பாத் வந்து எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்மளாக ரஃபாக எழுதியிருக்கோம். ஸோ இந்த பாத் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு போகலாம், பிலேருந்து எஃப்க்கு போகலாம், எஃப்லேருந்து ஈக்கு போகலாம், ஈலேருந்து சிக்கு போகலாம், சிலேருந்து டீலுக்கு போகலாம், டீலேருந்து ஏக்கு போகலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தோணலாம் ஈலேருந்து சிக்கு போய் சிலேருந்து டேரெக்டாக ஏக்கு போகலாம். பட் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஈச் வெர்டெக்ஸ் ஒரு டைமாவது விசிட் பண்ணணும். ஸோ அதனால தான் சிலேருந்து டிக்கு போயிட்டு டிலேருந்து ஏ போகுது. ஸோ அதனால தான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஏலேருந்து எங்கெங்கெல்லாம் போகலாம், ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து எந்தெந்த வெர்டெக்ஸ்லாம் போகுது அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். ஸோ ஏலேருந்து பிக்கு போகலாம், சிக்கு போகலாம், டிக்கு போகலாம். அதே மாதிரி பிலேருந்து ஏக்கு போகலாம், சிக்கு போகலாம், எஃப்க்கு போகலாம், சிலேருந்து ஏ, பி, டி, இ. ஸோ இந்த மாதிரி 4 இது போகலாம். டிலேருந்து எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிஇ, அப்புறம் எஃப்லேருந்து இபி. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க கொஷின். ஸோ இதோட சொல்யூஷன் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நோடு வந்து ஏ. ஸோ ஏலேருந்து எங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிடிக்கு போகுது. ஸோ பிசிடியிலேருந்து நீங்கள் எந்த பாத் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பிசிடி போகுது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் ஆல்ஃபபெட்ஸ் வரணும். ஸோ ஏக்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வரும், பிக்கு அப்புறம் தான் சிடி வரும். ஸோ ஏக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு எந்த லெட்டர் வருது பி தான். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு போகும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பிலேருந்து என்னென்ன நோட்ஸ் விசிட் ஆகுது ஏசிஎஃப். ஸோ இப்போ நீங்கள் இதில் ஏ எடுக்க முடியாது, பிகாஸ் பிக்கு முன்னாடியே ஏ இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடியே ஏ இருந்துச்சு அப்படின்னா எடுக்க முடியாது. அதாவது இந்த ரூட்டில் எடுக்கும் போது இந்த ஒரே பாத்தில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறத எடுக்க முடியாது. ஸோ அப்போ பியிலேருந்து நீங்கள் ஏ பார்த்தீங்கன்னா பி ஏற்கனவே ஏ எடுத்தாச்சு, ஸோ எடுக்க முடியாது. ஸோ ஏக்கு அடுத்தது என்ன இருக்குது சி. ஸோ அதனால் பிலேருந்து சிக்கு போகும். இப்போ சியில் என்னென்ன பார்த்து போகுது ஏடிஇபி. ஸோ அதில் ஏவும் வராது பியும் வராது. ஸோ ஏன்னா பிகாஸ் சிக்கு முன்னாடி வந்துருச்சு ஏவும் பியும். ஸோ இதில் வந்து அசெண்டிங் ஆர்டர் ஆல்ஃபபெட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிக்கு அப்புறம் டி வரும். ஸோ இதில் டி எடுக்கணும். அப்போ சிலேருந்து டிக்கு போகும். இப்போ டியில் பாருங்கள் ஏசிஇ. ஏசி வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இ எடுக்க போகிறோம். ஏன்னா ஏசி ஏற்கனவே இருக்குது, அது அடுத்து நமக்கு ஆப்ஷனே கிடையாது, இ தான் இருக்குது. ஸோ அதனால் டிலேருந்து ஈக்கு போகிறோம். இப்போ ஈயில் போய் பார்த்தீங்கன்னா சிடிஎஃப். சிடி ஏற்கனவே இருக்குது, எஃப் மட்டும்தான் நம்ம இன்னும் விசிட் பண்ணல, எஃப்க்கு போயிட்டோம். ஸோ இப்போ எஃப்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் எஃப்லேருந்து இபி போகிறோம். எஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா இ போகுது, பி போகுது. இயும் பியும் ஏற்கனவே வந்து நம்ம பாத்தில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை எடுக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல டெட். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் ட்ராக். இங்கே எஃப்லேருந்து பேக் ட்ராக் பண்ணுறீங்க, பின்னாடி போகிறீங்க. இப்போ இ பாருங்கள், இலேருந்து என்ன இருக்குது சிடிஎஃப். இப்போ இலேருந்து பார்த்தீங்கன்னா இலேருந்து எஃப் ஏற்கனவே போயாச்சு. அது மட்டும் இல்லாமல் டியும் எஃப்பும் அதுக்கு முன்னாடி வந்து இலேருந்து எஃப் போயாச்சு, சியும் டியும் அதுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ இலேருந்து போகிறதுக்கு வேறு பாசிபிலிட்டிஸே இல்லை. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இலேருந்து டிக்கு பேக் ட்ராக் பண்ணுறோம். இப்போ டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏசிஇ. அதே தான், இ வந்து ஏற்கனவே இருக்குது, ஏவும் சியும் முன்னாடி இருக்குது. ஸோ வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ அடுத்து டிலேருந்து சிக்கு பேக் ட்ராக் பண்ணுறோம். அப்போ சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏடிஇபி. டி ஏற்கனவே இருக்குது, ஏபி ஏற்கனவே இருக்குது, பட் ஈன்னு நமக்கு ஒன்று பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஈயை வந்து எடுத்துக்கிறோம், சிலேருந்து ஈக்கு போகிறோம். இப்போ ஈலேருந்து பார்ப்போம். ஈலேருந்து என்ன இருக்குது சிடிஎஃப். சி ஏற்கனவே இருக்குது, டியும் எஃப்பும் நம்ம இன்னும் விசிட் பண்ணல. ஸோ ஒரே டைமாக போட்டுக்கிறோம். ஒரு இதாக போடுறதுக்கு பதிலாக டேரெக்டாக ஒரே இதாக போட்டுரும். இப்போ ஈலேருந்து டிக்கு போகிறோம். டிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசிஇ ஏற்கனவே முன்னாடி இருக்குது. ஸோ நமக்கு டெட் வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் டியிலேருந்து நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து இது ஸ்டாப் பண்ணிடும். அடுத்து எஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா இயும் பியும் இருக்குது. இயும் பியும் எஃப்க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் டெட். ஸோ இதுக்கு மேலே நமக்கு பார்த்தே வராது. ஸோ அதனால் திருப்பி என்ன பண்ணுறோம் சிலேருந்து பேக் ட்ராக் பண்ணுறோம். பியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎஃப் வரும். ஏவும் சியும் ஏற்கனவே இருக்குது, எஃப் தான் நம்ம இன்னும் இதை நான் வந்து இதை இப்போ மறைச்சிருங்க. இந்த இடத்துல ஏவும் சியும் ஏற்கனவே இருக்குது. ஸோ இப்போ பியிலேருந்து எஃப் போகுது. அப்போ பியிலேருந்து எஃப் போகுது அப்படின்னா எஃப்லேருந்து பார்க்கணும்.
பிலேருந்து எஃப் போயிடுச்சு. எஃப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஈயும் பியும். பி ஏற்கனவே முன்னாடி இருக்குது, ஸோ அதனால் எடுக்க முடியாது, அதனால் இ எடுக்கிறோம். ஈக்கு போகுது. ஈலேருந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஃப். அதில் ஃபஸ்ட்டு சிடிஎஃப் 3 விதத்தில் எது வேணால் போகலாம், பிகாஸ் அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. எஃப்க்கு முன்னாடி மட்டும் தான் பார்க்கணும், இது பின்னாடி. ஸோ இதை வந்து நீங்கள் மறைச்சிடணும். எஃப்க்கு முன்னாடினா ஏபி, அப்போ ஏபியை தவிர நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எஃப்பில் ஈயும் பியும் இருக்குது, எஃப்லேருந்து ஈக்கும் பிக்கும் போகுது. அப்போ அதனால் நம்ம பி வந்து ஏற்கனவே மேலே இருக்கனால இ எடுக்கிறோம். ஸோ அதனால் எஃப்லேருந்து ஈக்கு போகுது. ஈலேருந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஃப். சிடிஎஃப்பில் சின்ன அசெண்டிங் ஆர்டர்லேருந்து போகிறோம் அப்படின்னா சி வரும். ஸோ அதனால் ஈலேருந்து சி போகுது. இப்போ சி போயிட்டிங்க. சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, ஏ மேலே இருக்குது, பி இருக்குது, டிஇயில் அசெண்டிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான். ஸோ அதனால் சியில் டி போகுது. இப்போ டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏசிஇ. ஏ வந்து சி இங்கே இருக்குது, இ இருக்குது, ஏ இல்லை. ஸோ எல்லாம் ஏ போகிறோம். ஏ வந்து ஸ்டார்டிங் ஏலேருந்து பிக்கு போய், பிலேருந்து எஃப்க்கு போய், எஃப்லேருந்து ஈக்கு போய், ஈலேருந்து சிக்கு போய், சிலேருந்து டிக்கு போய் திருப்பி ஏக்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கடைசி சொல்யூஷன். இதுதான் நமக்கு கண்டுபிடிக்கிற வேண்டிய பார்த்தோம். இது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து இதுதான். செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி நம்மளாம் வந்து ஒரு பாத் மாதிரி எழுதிக்கிறோம். ஏலேருந்து பிக்கு போகுது, பிலேருந்து ஈக்கு போகுது, ஈலேருந்து ஜி, ஜிலேருந்து டி, எஃப், சி, ஏ. ஸோ இது வந்து சும்மா நம்ம ரஃபாக எழுதிக்கிறோம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். ஸோ இதில் சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க பாத் ஏலேருந்து என்னென்ன பாத்துக்கு போகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிட்டு, இப்போ ஏலேருந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏலேருந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் படி நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பி எடுக்கிறோம். ஸோ அதனால் ஏலேருந்து பிக்கு போகுது. அடுத்து பியில் பார்க்குறோம். பியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏஇடிஜி 4 இருக்குது. ஸோ இதில் அசெண்டிங் ஆர்டர் ஆல்ஃபபெட் பார்த்தோன்னா டி தான். ஸோ அதனால் பிலேருந்து டிக்கு போகுது. டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஃப்ஜி. ஏபி ஏற்கனவே இருக்குது. எஃப்ஜியில் ஃபஸ்ட்டு எது வரும்னா எஃப் தான் வரும். ஸோ அதனால் டியிலேருந்து எஃப்க்கு போகுது. அதே மாதிரி எஃப்லேருந்து என்னென்ன பார்த்து போகுது அப்படின்னா ஏசிடிஜி. இதில் ஏவும் சியும் டியும் வந்து ஏற்கனவே எடுத்தாச்சு. ஸோ அதனால் எஃப்லேருந்து நம்ம ஜிக்கு போகிறோம். ஸோ எஃப்லேருந்து நம்ம ஜிக்கு போகிறோம். ஸோ அதனால் எஃப்லேருந்து நம்ம வந்து ஜிக்கு போகிறோம். இப்போ ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா பிடிஇஎஃப். ஸோ அப்போ பிடி ஏற்கனவே இருக்குது, ஜிலேருந்து அப்போ நம்ம வந்து ஈக்கு போவோம். ஈயில் எஃப்பில் பார்த்தீங்கன்னா எஃப்பும் மேலே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஈக்கு போவோம், ஈக்கு போகிறோம். இப்போ நீங்கள் எஃப்பில் இருந்து இங்கே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, சி இருக்குது. ஏன் சி எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியிலேருந்து ஏவும் எஃப்பும் 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. அப்போ சியிலேருந்து எஃப்லேருந்து சி போனோன்னா திருப்பி எஃப் வர மாதிரி இருக்குது. ஏ வந்து மேலே இருக்குது. இப்போது வந்து எஃப்லேருந்து சி போய் திருப்பி எஃப் வரும். ஸோ அதனால் அது வந்து நம்ம போடுறதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து ஜி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு சி எடுக்காமல் டேரெக்டாக ஜி எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல டெட் எண்ட். ஈக்கு அப்புறம் வந்து பிஜி தான் இருக்குது. பிஜி ஏற்கனவே மேலே இருக்குது. ஸோ வாய்ப்பே கிடையாது, டெட் எண்ட். ஸோ பேக் ட்ராக் பண்ணுறோம். பேக் ட்ராக் ஜியில் பார்க்குறோம். ஜியில் பிடிஇஎஃப் மேலே ஏற்கனவே இருக்குது. ஸோ அதனால் பேக் ட்ராக். எஃப்லேயும் பார்த்தோம், நோ பாசிபிலிட்டிஸ். ஸோ பேக் ட்ராக். டிலையும் நோ பாசிபிலிட்டிஸ். ஸோ பேக் ட்ராக். இப்போ பியிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ஏஇடிஜி. ஏ மேலே இருக்குது, டி இங்கே இருக்குது, அடுத்து 2 தான் இருக்குது, இயும் ஜியும் இருக்குது. ஸோ அதனால் இஜி 2த்தையும் போட்டுக்கிறோம். இப்போ ஜியிலேருந்து பார்ப்போம். ஜியிலேருந்து என்ன இருக்குது? பிடிஇஎஃப். இதில் வந்து சின்ன அசெண்டிங் ஆர்டர் படி பார்த்தோன்னா இ தான் வருது. ஸோ அதனால் இ எடுத்து போட்டுக்கலாம். இலேருந்து பார்த்தீங்கன்னா பியும் ஜியும் தான் போகும். பியும் ஜியும் ஏற்கனவே மேலே இருக்கனால இதோட இது முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தே வர. ஸோ டெட் எண்ட். ஸோ இந்த இடத்துல அடுத்து இ பார்க்குறோம். இந்த பிலேருந்து 2 பார்த்து போச்சுல, அதில் செகண்ட் பார்த்து இ பார்க்குறோம். இலேருந்து எங்கே போச்சு? பியும் ஜியும் போச்சு. பி ஏற்கனவே மேலே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஜிக்கு போகிறோம். ஸோ ஜிலேருந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? பிடிஇஎஃப். பி மேலே இருக்குது. ஸோ வாய்ப்பு கிடையாது. டிஇஎஃப்ல அசெண்டிங் ஆர்டர் படி ஃபஸ்ட்டு எந்த ஆல்ஃபபெட் வரும் அப்படின்னா டி வரும். ஸோ ஜிலேருந்து டிக்கு போகுது. டிலேருந்து எங்கெங்கே போகுது? ஏபிஎஃப்ஜி. ஸோ ஏபி ஏற்கனவே மேலே இருக்குது, ஜியும் மேலே இருக்குது. ஸோ அதனால் நம்ம எஃப் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் டிலேருந்து எஃப்க்கு போகிறோம். எஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏசிடிஜி 4 பார்த்து ஏசிடிஜின்னு சொல்லிட்டு 4 பாத்தில் போகுது. இதில் அதே மாதிரி தான் ஏ மேலே இருக்குது, டியும் மேலே இருக்குது, ஜியும் மேலே இருக்குது. ஸோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் சி எடுக்கிறோம். சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப் 2 பாசிபிலிட்டி தான். சிலேருந்து ஏற்கனவே எஃப் மேலே இருக்குது, ஏ மட்டும்தான் லாஸ்ட்டாக மிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஏ வந்துட்டோம், சொல்யூஷன் வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன், எஃப்லேருந்து நம்ம ஏன் சி எடுக்காமல் டைரெக்டாக ஜிக்கு போயிட்டோன்னா, எஃப்லேருந்து சி எடுத்தோன்னா திருப்பி ஏஎஃப் வரும். ஏ மேலே இருக்கனால திருப்பி எஃப் தான் இருப்போம். ஸோ அதனால் எப்படி வந்துடும் அப்படின்னா எஃப் சி திருப்பி எஃப் வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலி ராங், இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம டேரெக்டாக வந்து ஜி எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஹாமில்டன் சர்க்யூட் ப்ராப்ளம் போடணும். தேங்க்யூ.